கோல்டை பொறுத்த வரைக்கும் we have a huge candle, monthly candle இல்லையா? This is previous monthலோ, சாரி ப்ரீவியஸ்னா லாஸ்ட் 3-4 மாசத்துக்கு முன்னாடி. This is a high. இது இந்த ரேஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல வந்து அவன் எங்கேயும் போக போறது இல்லை. இதுல இருந்து சுத்ததான் போறான். நம்மளுக்கு இஃப் தெர் இஸ் அன் சான்ஸ்ன்றது நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். பட் இருந்தாலும் ஒருவேளை அது வந்து பிரைஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா இது வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நடக்காது, ஓகேங்களா? கோல்டெல்லாம் வந்து 3800 மறுபடியும் வந்து ரீச் பண்றான் அப்படின்ற பட்சத்தில் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோல்டெல்லாம் வந்து ஒரு சவரன் இந்தியால வந்து ஒரு 80-90 திரும்பவும் வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு 90,000ன்றது கேரண்டி. பட் இது வந்து எனக்கு இன்னும் வந்து ஐடியா கிடையாது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் மந்த்லியை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? மந்த்லி ஓப்பன், மந்த்லி ஓப்பன். ஸோ இந்த மாசம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாசம் ஓப்பன் ஆனோடனே டெய்லியில நான் பார்க்கறது என்னன்னா, வேர் இஸ் மை ரீசெண்ட் ட்ரா அப்படின்னு பாக்குறேன். ரீசெண்ட் ட்ரானா ஐ ஹாவ் அ ஹியூஜ் விக். ஸோ இந்த ஹியூஜ் விக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல விக்குன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி தான், அதெல்லாம் மாற்றுறதே கிடையாது. இதுல பிரைஸ் எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணலாம்? சம்டைம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டு வந்து யூஸ்வலாவே இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸை வந்து ரொம்பவே வந்து வெல் ப்ரிப்பேர்டா வேலை பார்ப்போம். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸை வந்து பர்ஃபெக்டா வந்து செட் பண்ணி கொடுப்போம், ஓகேவா? அதை நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அதை வந்து பார்ப்போம். வாட் இஸ் த க்ளோசிங் பிரைஸ் ஆஃப் திஸ் கேண்டில்? இந்த கேண்டிலோடைய லோ என்னன்னு இங்க பார்க்கலாம். ஸோ கேண்டில் லோ இஸ் அரௌண்ட், கேண்டில் லோ வந்து என்ன, 4098. 4098, எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ 4098 கோஆர்டினேட்ஸ்ல வந்து 4098.04 இல்லை, இந்த இடத்துல வந்து என்னென்ன 23. ஓகே, இதோடைய க்ளோசிங் பிரைஸ் என்ன? க்ளோசிங் 4406. ஸோ 4406 தான் வந்து நம்மளுக்கான 6. ஓகே, ஸோ தி ஸ்டாண்டர்ட் க்ளோசிங் பிரைஸ் 4406. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டா பிரைஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதை பத்தியா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே, டன். ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு? எஸ், வி டு ஹேவ் ஈக்விலிபிரியம் லெவல். இந்த லெவல்ல தான் அடுத்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லிக்விடிட்டி இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கலாம். யூஸ்வலா எப்படி பண்ணுவான்னா, இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸை வந்து அவன் பிளே பண்ணும்போது யூஸ்வலா அவனோட ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே வரும், வந்து சம்வேர் பிட்வீன் 0.25 லெவல் ஆர் ஈக்விலிபிரியம்க்கு வந்து யூஸ்வலா ட்ரேட் ஆகும் ப்ரைஸ். அப்படி வர முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு இங்க இருந்து முதல்ல வெளியே போயிடும், இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் தான் வந்து இந்த டிரா ஆன் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்வீப் அடிப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே கிளம்பி போய் டோட்டலா ஃபில் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து தான் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பிளாக்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ப்ரைஸ் மைட் டேக் அவுட் திஸ் லோ. இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ரேஞ்சில் எங்கேயாவது இருக்கிற பிடிஆர்எல் இருந்து முதல்ல ரிஜெக்ட் ஆகி வெளியே போவான். இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போயிட்டு தென் லேட்டர் பார்ட்ல தான் அவன் கண்டினியூஷன் பண்ணுவான். உடனே வரவே மாட்டான். கோல்டு வந்து உடனே அப்படியே கண்டினியூஷன்ல ஃபால் ஆகவே ஆகாது, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லின்றப்ப வி ஆர் கோயிங் டு ஹவர்லி. ஸோ ஹவர்லியில நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ டெய்லியில இன்னொன்று என்ன இருக்கு? மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி அப்படின்னா இல்லை ஒரு பிடிஆர்ஐ சப்போர்ட் எடுக்கலாம்னா திஸ் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக், கரெக்டா? திஸ் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் டே ஆர்டர் பிளாக். டெய்லி ஆர்டர் பிளாக் இருக்கு. அங்க இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம் பிடிஆரை செலக்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஃபர்ஸ்ட் லோ லிக்விடிட்டி அண்ட் தென் செகண்ட் பார்ட் வந்து அங்கதான் போறோம். ஸோ 1 ஹவர்ல என்ன இருக்கு இந்த இடத்துல? எஸ், இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லோ. எஸ், பியூட்டிஃபுல். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியத்துல வி ஹேவ் அன் இன்வர்ஷன். இந்த மாதிரி இன்வர்ஷனை வந்து பிரைஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஏன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம் பிரைஸ் வந்து யூஸ்வலா வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா தெர் இஸ் நோ வேல்யூ. ஆனா டெஸ்ட் பண்ணாம இந்த லோஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு இந்த இன்வர்ஷன்ஸ் அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு போறான் அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி a huge ரெஸ்பான்ஸ் இன்சைடு, ஓகேவா? இதுக்கு இடையில வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால நான் வந்து இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கணும். ஓகே, கோல்டோட எக்ஸாக்ட் ஏரியா ஆஃப்
ரிவர்சல் வந்து இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா நடக்கும். யூ செக் ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் H1ஓட ஐஎஃப்இஜி. திஸ் இஸ் H1 ஐஎஃப்இஜி. ஸோ இங்க இருந்து நீங்க வந்து டெஃபினட்டா பிரைஸோடைய இதை வந்து ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல நமக்கு என்னெல்லாம் பிடிஆர் இருக்கு, எதெல்லாம் ரீபேலன்ஸே பண்ணாம இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஈக்குவலா பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் வி டு ஹேவ் திஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். ஓகேங்களா? திஸ் இஸ் த ரேஞ்ச். இது வந்து H1 ஃபேர் வேல்யூ கேப், H1ஓட எஃப்இஜி. ஸோ இப்போ வந்து H1ஓட ஐஎஃப்இஜி. ஸோ இப்போ இது வந்து ஐஎஃப்இஜி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ரேஞ்ச். ஸோ எதிர்பாருங்க, H1ன்னு வந்துட்டா 5 மினிட்ஸ்ல போய் என்ன பார்க்கணும் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வி டு ஹேவ் அ டெவில்ஸ் மார்க் ஹியர். ஸோ இந்த டெவில்ஸ் மார்க்குவே நமக்கு வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ண போகுது. ஓகேவா? மார்க் திஸ் டெவில்ஸ் மார்க் அட் எக்ஸாக்ட்லி ஈக்லிபிரியம் லெவல். ஓகேவா? ஸோ இந்த டெவில்ஸ் மார்க்குமே நம்மளுக்கு ஒரு ரேஞ்சு தான். ஓகே, ஸோ வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட்? அனதர் $60 ஆஃப் செல் சைட். அண்ட் தென் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த ஏரியா ஆஃப் இம்பேலன்சஸ். இங்க பாருங்க, ஹவர்லியில உங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றது ரேஞ்ச், உங்களுக்கு வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா பிரைஸ் வந்து இங்கேயே உங்க கண்ணு முன்னாடியே வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் இருக்கு. இஸ் த ஹை, இஸ் த லோ. ஸோ எக்ஸாக்டா ஈக்லிபிரியத்துல என்ன அலைன் ஆகுது உங்களுக்கு? சிபி. ஸோ அப்ப இந்த சிபி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? யூஸ்வலா நல்ல ஒரு ரேஞ்சா இருக்கும். ஸோ அப்ப நம்ம எதிர்பார்க்கிற இந்த இதுவும் சரி, அதே மாதிரி இந்த சிபியும் சரி, அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து செல் சைடுக்கான பொட்டன்ஷியல் ஆர் இங்க இருந்து ஒரு மேக்னெட்டிக்கா புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து புஷ் பண்ணிட்டு அப்புறம் கூட அவன் என்ன பண்ணலாம், செல் சைடுக்கு கண்டினியூஷன் ஆகலாம். ஓகேவா? அதே மாதிரி கோல்டு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பேட் பிஹேவியர் என்னன்னா, டீப்பா ரீட்ரேஸ் ஆயிடுவான். ஸோ அவன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபால் ஆகுறானோ அது ஈக்குவலா ரீட்ரேஸ் ஆகக்கூடிய ஆள். ஸோ அதுக்கான மொமெண்டம் இன்னும் வரல. பட் வரலனாலும் நம்மளுக்கு வந்து பிரைஸ் வந்து மினிமம் ஈக்லிபிரியமாவது ரீச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த ஈக்லிபிரியம் ரீச் ஆயிட்டு மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்டட் ஏரியா. ஓகேவா? 4250 இருந்து 4270 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியால ப்ராப்பர் ரிவர்சல் கிடைக்கும். அங்க இருந்து பிரைஸ் மறுபடியும் கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட். லேட்டர் பார்ட்ல அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஏரியால இருந்து கீழே வர்றா அப்படின்னா இந்த லோவை தான் வந்து அடிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப நம்மளுக்கு 0.25 லெவல் ஈக்லிபிரியம், அப்புறம் 0.75 அதெல்லாம் நம்ம வந்து பின்னால பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது என்ன? இந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இந்த வாரத்துக்கான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட ஈக்லிபிரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து ஹவர்லியோட டெவில்ஸ் மார்க். ஸோ இந்த ஏரியாஸை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ஸோ கண்டினியூஷன் ஃப்ரம் ஹியர் அண்ட் தென் செல் ஆஃப் ஃப்ரம் ஹியர். இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் ஐடியா கோல்டுக்கு. ஓகே தானே? இன்னொன்று, மந்த்லி நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது டெய்லியில் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். டெய்லியில நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லி ஓப்பன் எதிர்பார்த்திருக்கோம். லுக் அட் திஸ் மந்த்லி ஓப்பன். இந்த மாசம் வந்து கிட்டத்தட்ட ஜூன் வந்து அப்படியே பொத்துன்னு விழுந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மார்க்கெட், ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு டிரான் லிக்விடிட்டில இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மாசத்துல ஜூன் ஆரம்பிச்சப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹைட்டை வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணாம வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மந்த்லியில திரும்பவும் வந்து அவங்க ரீபேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எஸ், டு யூ ஹாவ் அன் எஸ்எம்பி ஹியர்? எஸ், ப்ரீவியஸ் கரண்டோட இதுல வந்து ஜூன் 1 அண்ட் ஜூன் 2 ப்ராப்பர் எஸ்எம்பி. அதுக்கப்புறம் தான் வந்து பிரைஸ் டிஸ்பிளேஸே ஆயிருக்கு. ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸா இருக்க ஸ்விங் ஹைஸ் வந்து லிக்விடிட்டிஸ் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டேக்கன் தி லிக்விடிட்டிஸ். திஸ் இஸ் an எஸ்எம்பி. பட் எஸ் த ஹை. ஸோ அது வந்து லாஸ்டா வந்து அவன் வந்து டியூஸ்டே வந்து அந்த வீக்கோட செகண்ட் டேலயே வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு எஸ்எம்பி பண்ணிட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் இஸ் வேலிட். அப்ப
இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் செல் சைட்ல தான் இருக்க போகுது. அப்ப நெக்ஸ்ட் வீக் என்டையர்லி வி வில் பி லுக்கிங் செல் சைட். சேம் செல் சைட். இது வந்து ஏதாவது ஒருவேளை சில்வர் குயிக்கா வந்து எடுத்துட்டானா, இவன் இந்த ஈக்குலிபிரியம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுறானா, தட் வில் பி என் ஹை ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டி. ஸோ கோல்டு வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களால வந்துட்டு லைக் ப்ரைஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். இது வந்து பாருங்க, இதுவுமே வந்து நமக்கு எஸ்எம்டி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பொத்துன்னு விழுந்தான். ஸோ சூப்பரா போயிருக்கானுங்க. கரெக்டா? This is also an SMT. Look at this. This high was taken. பாத்தீங்களா? பெர்ஃபெக்டா இது வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு தான் வந்திருக்கு பிரைஸ். அதனால இன்னொரு வாட்டி அது போகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ look at this SMT. கரெக்டா? பிரைஸ் வந்து இங்க வரும் SMT கொடுத்துருக்கு. அருமையா போயிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அப்ப பிரைஸ்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னும் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் தென் லேட்டர் பார்ட்ல ரிவர்சல். ஓகேவா? ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட் செல்ஸ் வந்து ஹெவியா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த லாஸ்ட் அவர் வந்து ஹெவியா புஷ் பண்ணாங்க மார்க்கெட்டை. ஸோ அப்படி புஷ் பண்ணதுனால மேபி வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் செல் ஆஃப்ஸை வந்து புஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் மார்க்கெட்ல. அதனால வந்து சண்டே ஓப்பனிங் பிரைஸ் வந்து ஒரு சின்ன கேப் அப்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். மேபி அது இண்டெக்ஸஸ்க்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் கோல்டு எப்படின்னு தெரியல. இதுவே சீப்பஸ்ட் பிரைஸ்னா பைபேக் பண்ணி அவங்க வந்து இன்னும் செல் பண்றதுக்கு இன்னும் புஷ் பண்ணி மேல கொண்டு போய் தான் செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸ் இதுதான். நான் இந்த ரேஞ்சை பத்தி இப்போதைக்கு யோசிக்கல. ஸோ எனக்கு இந்த டீலிங் ரேஞ்சில் இந்த இது பிரேக் அவே கேப்பா அப்படியே ஓப்பன்லேயே இருக்கணும். ப்ரைஸ் நாட் ட்ரேட் ஹியர். இது வந்து என்னோட ஏரியா. இது இன்ட்ரெஸ்டட் ஏரியா. ஸோ இது அப்படியே ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் வந்து இந்த லோஸ் போறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இது வரைக்கும் போய் டீப்பா ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் வருவான் அப்படின்னா அடுத்தடுத்த லோஸை மேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அதை வந்து பார்த்துக்கலாம் ஐ ரெசிஸ்டன்ஸா. ஓகேவா? கோல்டு இவ்வளவுதான். ஸோ தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் எவ்ரி திங் ஃபைன் ஃபார் தெம். ஓகே தானே? ஸோ உங்களுக்கு புரியுதா அடுத்து என்னன்னு? அப்ப மந்த்லி ஓப்பனிங் இருக்கு. ஸோ டெய்லியில பாக்குறீங்க மந்த்லி ஓப்பனிங் தேர் வாஸ் an SMT. So but still you do have a liquidity. இதெல்லாமே நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் பிரைஸ் வந்து செட் பண்ணியிருக்கு. பட் லேட்டர் பார்ட்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிட்டு எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா பிரைஸ் இது எல்லாத்தையுமே லேட்டர் பார்ட்ல வந்து எடுக்கும். ஓகேவா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க.